கேகேஆர் எப்படி கொண்டு போக போகுதுன்னு நீங்க பாக்குறீங்க. தேவை அப்படின்னா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் அவங்களுக்கு தேவை, மிடில் ஆர்டர்ல ஒரு ஹிட்டர் அவங்களுக்கு தேவை, பிளஸ் ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் பேட்டர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிளஸ் விக்கெட் கீப்பர், அது அவங்களுக்கு தேவை. ஸோ அவங்க ஓப்பனிங் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கு போவாங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து 2 மேட்ச்ல வந்து மும்பைக்கு வந்து சம்மடி அடிச்ச ஜானி பேர்ஸ்டோக்கு வந்து என்னன்னா கண்டிப்பா போவாங்க. ஸோ ஜானி பேர்ஸ்டோக்கு போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்ட், இது எல்லாருமே ஆப்வியஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இதா உங்களோட ரேடார்ல இருக்க போறது வந்து ஜேமி ஸ்மித். நீங்க பாத்தீங்கன்னா ஜேமி ஸ்மித் செம்ம டெஸ்ட்லயும் செம்ம T20லயும் செம்ம அடிக்கிறாரு, ஓப்பனும் பண்றாரு. ஸோ ஜேமி ஸ்மித்துக்கு போறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. மிடில் ஆர்டர்ல ஆப்வியஸா வந்து அவங்க கேமரன் கிரீனுக்கு போவாங்க. ஸோ கேமரன் கிரீன் வந்ததுனால என்னன்னா ஒரு ஒரு போலிங் ஆப்ஷனும் கிடைக்கும். பவர் பிளேல உங்களுக்கு வைபவ் ஒரு போட்டுருவாரு, உங்களுக்கு அர்ஷித் ராணா பவர் பிளேலயும் போடுவாரு. ஆனா எனக்கு என்னன்னா அர்ஷித் ராணா வந்து டெத்துல அப்படின்ட்டு அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, தே வாண்ட் அன் அவுட் அண்ட் அவுட் ஃபாரின் ஃபாஸ்ட் bowler who கேன் bowl இன் பவர் பிளே. ஸோ அதை அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. இல்ல ஒன்னு எக்ஸ்பிரஸ் பேஸ் அடி ஏத்துற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் bowler, இல்ல பவர் பிளேல போடுற மாதிரி 2 ஃபாஸ்ட் bowler பார்ப்பாங்க.